எபிசோட் நம்பர் 26ல 2 முக்கியமான விஷயங்கள் நடக்குது. 1 வெற்றி தன்னுடைய அப்பாவ பத்தி ஐஷுட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ரகுபதி சிதம்பரம் பண மோசடி பண்ணியிருக்க மாட்டாரு. அவருக்கு என்ன நடந்துச்சுங்கிறது கண்டுபிடிக்கணும்னு ஒரு முடிவு பண்றாரு. ஸோ அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கேன்டீன காட்டுறாங்க. அங்க ஷெஃப் உடைய அந்த டேபிள்ல வேணி, ஐஷு கூட வெற்றி மற்றும் பாண்டி உட்கார்ந்துருக்காங்க. வேணி வந்து வெற்றிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப தப்பான முடிவு எடுக்க பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. வெற்றி பரவால்ல. இப்போவாது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமேலாம் இந்த மாரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வேணியும் சீ அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சீச்சி அதெல்லாம் பண்ண மாட்டேன். அந்த நேரத்துல விக்கி அங்க வராரு. அவருக்கு ஷெஃப்ப தவிர வேற யாரும் அந்த டேபிள்ல உட்கார்றது பிடிக்காது. அது மட்டும் இல்லாம, அங்க வெற்றி மற்றும் பாண்டி உட்கார்ந்திருக்கிறத பார்த்து இன்னும் கடுப்பாகுறாரு. வேணி, ஐஷு கூட உட்கார்ந்திருக்கிற கிரேஸ் மற்றும் ஹரிங்கிற ஷெஃப்ட்ட பார்த்து, "நம்ம சீட்ட இவ்ளோ ஈஸியா விட்டு குடுத்துட்டீங்க. என்ன ஆச்சு நம்ம கிச்சன் டீமுக்கு? ரூம் சர்வீஸ் சொம்பிங்கலாம் அங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க." அப்படிங்கிற மாரி ரொம்ப மோசமா திட்டுறாரு. கிரேஸ பார்த்து, "இவங்க கூடலாம் உட்கார்ந்து சாப்பிட்டா நம்ம கிச்சன் டீமுக்கு தான் அசிங்கம்." அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, அங்க உட்கார்ந்திருக்கிற எல்லா டீமையும் சேர்த்தே சொல்றாரு. "எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி யாராவது அசிங்கமா நடந்துக்கிட்டீங்க, அவ்வளோதான்." அப்படின்ட்டு அவரு வார்னிங் குடுக்குறாரு. அதாவது அவங்களுடைய அந்த ஷெஃப் டேபிள்ல வேற யாரும் உட்காரக்கூடாது அப்படிங்கிறத இன்டைரக்ட்டா வெற்றி மற்றும் பாண்டிக்கு சொல்றாரு. நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற வெற்றியும் பாண்டியும் அங்கருந்து எந்திச்சு போயிடுறாங்க. ஸோ அதோட அந்த சீன் முடிஞ்சிருதுங்க. அடுத்ததா ரகுபதி நெடுமாறனோட ஃப்ரெண்ட் லியோ பார்க்க வராரு. ஆர்ஆர் ரெசார்ட்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே ஒருத்தர் தெரியும் போல. லியோ அப்சல்யூட்லி ஃபைன். ஆனா சிக்காவோட சமையல் சாப்பிட முடியல அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் அப்படின்ட்டு சொல்றாரு. ரகுபதி உனக்கு தெரியும்ல சிக்கா என்ன பண்ணான்னு அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு லியோ சொல்றாரு, "நீ வந்து பக்கத்துல இருந்து பார்த்தியா? நடந்த விஷயங்கள் உனக்கு நீ பக்கத்துல இருந்து பார்த்தியாங்கிற மாரி கேட்குறாரு. ஆனா அவர் இல்ல நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல ரகுபதி, கேட்டதை மட்டுமே வச்சு நீ ஜட்ஜ் பண்ணிடாத அவனை. இல்ல லியோ ஒரு அருமையான பாயிண்ட்ட சொல்றாரு. அந்த காலத்துல ரூ. 10,000 அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வேல்யூ. ஆனா அத ஒருத்தங்க மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, சிதம்பரம் தேடி புடிச்சு போய் அவங்கட்ட அந்த பணத்த குடுத்துட்டு வந்தாரு. அப்படிப்பட்ட ஆளு எப்படி வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியும்? அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிதம்பரம் மேல பண மோசடி மாரி ஒரு அக்யூசேஷன் போடப்பட்டிருக்கு. லியோ அப்படி பண்ணியிருக்கவே மாட்டாரு சிதம்பரம் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ரகுபதிக்கும் அப்பதான் வந்து தோணுது. சரியா விசாரிக்காம விட்டோமோ அப்படிங்கிற மாரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம லியோ வந்து எனக்கு பேக்கிங் பண்ணணும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்ததா ரகுபதியோட ரூம்ல ரியா வராங்க. "அப்பா நீங்க சொன்ன மாதிரி எல்லா சேஞ்சஸும் பண்ணியிருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. அந்த ரெசார்ட்டோடைய அந்த செலவுகள குறைக்கிறத பத்தின ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா? அத பத்தி. அந்த நேரம் தான் வந்து ராஜனும் வராரு. ரகுபதி ஒரு பழைய அக்கவுண்டன்ட் குமரேசன பத்தி ராஜன்ட்ட கேட்குறாரு. ராஜன் தெரியலன்னு சொல்றாரு. ரகுபதி சொல்றாரு, "இது 15 வருஷம் முன்னாடி அவரு இருந்தாரு. உனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்றாரு. "நான் செக் பண்ணி பார்க்குறேன்." அப்படின்ட்டு ராஜன் சொன்னதும், "டேட்டாஸ்லாம் நெறைய கம்ப்யூட்டர்லயும் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்து சொல்றோம்." அப்படின்னு ராஜன் சொல்றாரு. ரகுபதி கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, "ரியாவும் ஏதோ ஐடியாலாம் கொண்டு வந்திருக்கிறா. என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்க." அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா வெற்றியோடைய அந்த டார்க் சாக்லேட் கீர ஒரு தடவ ஐஷு பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதே டிஷ்ஷ மறுபடியும் ஒரு தடவ பண்ணி வெற்றிட்ட கொண்டு வராங்க. அவரு கேன்டீன்ல நடந்த விஷயத்தினால கொஞ்சம் அப்செட்டா நிக்கிறாரு. ஐஷு வந்து "இன்னுமா அத நினைச்சிட்டு இருக்க விடு" அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட டேஸ்ட் பண்ண குடுக்குறாங்க. அப்போ வெறும் ஸ்மெல் பண்ணியே பார்த்துட்டு, "என்ன எலவுங்க இது?" அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அப்புறம் சாப்பிட்டு பார்க்க சொல்றாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு, "என்ன கருமங்க இது?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "நல்லாவே இல்ல" அப்படின்னு சொல்றாரு. ஐஷு சொல்றாங்க, "நான் எவ்வளோ தடவ ட்ரை பண்ணிட்டேன். சரியே வரமாட்டேங்குது" அப்படின்னு சொல்றாங்க. "இன்னொரு தடவ சொல்லு. நான் அத ஒழுங்கா கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவங்க 2 பேரும் பேசுறத அங்க செவுருக்கு பின்னாடி நின்னு யாரோ கேட்கிற மாரி காட்டுறாங்க. அது வேற யாருமே இல்லங்க. நெடுமாறன் அவர்கள் தான். பயங்கர கடுப்பாயிடுறாரு. அவருக்கு டார்க் சாக்லேட் கீர் ரெசிபி வெற்றியோடது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருது. அடுத்ததா வெற்றி சொன்ன அந்த ரெசிபி படி ஐஷு அந்த டிஷ்ஷ ரெடி பண்றாங்க. வேணிய டேஸ்ட் பண்ண சொல்றாங்க. அவங்க பண்ணிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு மெனுல இது ஆட் ஆகும்னு சொல்றாங்க. அடுத்ததா நெடுமாறன் வழக்கமா எல்லா ஷெஃபோடைய டிஷ்ஷையுமே டேஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. எந்த டிஷ்லாம் நல்லாருக்கோ, அத தான் அன்றைய மெனுல ஆட் பண்ண சொல்லுவாரு. ஸோ, அதுபடி ஒண்ணு ஒண்ணா டேஸ்ட் பண்றாரு. கிரேஸோடைய அந்த டிஷ்ல கொஞ்சம் கரெக்ஷன் சொல்றாரு. அடுத்ததா விக்கியோட டிஷ்ஷ ஆட் பண்ண சொல்றாரு. வேணியோட டிஷ்ல சின்ன கரெக்ஷன் சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ண சொல்றாரு. சிவாவுக்கு சூப் வந்து எப்பவுமே சரியா பண்ண தெரியாதுன்னு அவர் ரொம்ப கோவப்படுவாரு. ஸோ, இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லாருக்கு ஆட் பண்ணு அப்டின்னு சொல்றாரு ஜான. ஐஷோட டிஷ்ஷ கையில எடுக்குறாரு. ஸ்மெல் கூட பண்ணி பார்க்காம, டேஸ்ட்டும் பண்ணி பார்க்காம, நேரா கொண்டு போய் குப்பை தொட்டில போட்டு போயிடுறாரு.
இத பார்த்ததும் ஐஷு மற்றும் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. விக்கி ஏற்கனவே ஐஷு சூ ஷெஃப் ஆனதுல பயங்கர கடுப்பா இருக்காரு இல்லையா? ஸோ அவர் ரொம்ப நக்கலா சிரிக்கிறாரு. ஐஷு ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. விக்கி என்ன நம்ம டிஷ் எல்லாம் செலக்ட் ஆயிட்டு, ஆனா சூ ஷெஃபோட டிஷ் இப்படி குப்பை தொட்டிக்கு போயிட்டு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவங்கலாம் சூ ஷெஃபா அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அடுத்ததா வேணி வந்து ஐஷுவ ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாரி ஆறுதல் சொல்றாங்க. அதோட அந்த சீன் முடியுதுங்க. அடுத்ததா நமக்கு மறுபடியும் ரகுபதி அவர்களுடைய அந்த ரூம காட்டுறாங்க. அங்க ராஜன் வராரு. நான் வந்து அந்த குமரேசன் அப்படிங்கிற அக்கவுண்டன்ட்ட பத்தி டீட்டெயில் கண்டுபிடிச்சுட்டேன். சென்னையில இருந்து கொஞ்சம் தூரம் அப்டின்ட்டு சொல்றாரு. ரகுபதி ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு. எவ்வளோ தூரம் இருந்தாலும் பரவால்ல அப்டின்ட்டு சொல்றாரு. எனக்கு அந்த ஃபைல பார்க்கணும் அப்டின்னு சொன்ன உடனே, நான் ரூம்ல இருக்கு அப்டின்னு சொல்றாரு. நானே வந்து பார்க்குறேன் அப்டின்னு எந்திக்கிறாரு. ரியா ரகுபதிய பார்த்து, "என்னப்பா காலையில இருந்து பார்க்குறேன். நீங்க இந்த ஃபைல பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க" அப்டின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரகுபதி உனக்கு சிதம்பரம் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. அவங்க இல்லன்னு சொல்றாங்க. பெரிய ஷெஃப்பு நெடுமாறனுக்கு கூட அவர் தான் ட்ரெய்னிங் குடுத்தாரு அப்டின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நெடுமாறன விட ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்டின்னு சொல்றாங்க. ராஜனுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. ஏன்னா நெடுமாறன் தான் பெஸ்ட்டுன்னு நெனைப்பாரு இல்லையா? ஸோ அவரோடயும் ஒரு பெஸ்ட்டான ஆள் இருக்கிறாரு அப்டின்னு கேட்டோம்னா, ராஜனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரகுபதி சொல்றாரு, "சிதம்பரம் பணத்த தூக்கிட்டு ஓடிட்டாருன்னு ஒரு பழி வந்திருக்கு. ஆனா, அத அவன் செஞ்சிருக்க மாட்டான் அப்டின்ட்டு நான் நெனைக்கிறேன்" அப்டின்ட்டு சொல்றாரு. ரியா வந்து, "உங்களுக்கு எப்படிப்பா அவர தெரியும்?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரு, "நான் பொள்ளாச்சியில ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவனுடைய சமையல வந்து சாப்பிட்டேன்." அப்படின்னு சொல்றாரு. "அவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ருசியான சாப்பாட நான் வந்து சாப்பிட்டதே இல்ல." அப்படின்ட்டு சொல்றாரு. ரெசார்ட்டுக்கு வர சொல்லி நான் கேட்டேன். ஆனா, அவரு வந்து வரலன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அப்புறமா ஏதோ கடன் தொல்லனால வந்துட்டாரு. 3 வருஷமா நம்ம ரெசார்ட்ல தான் வேல பார்த்தாரு." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாம சிதம்பரம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரெசார்ட்டே ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சுச்சு அப்படிங்கிற மாதிரியும் ரகுபதி சொல்றாரு. இதுக்கு காரணமான சிதம்பரத்த நானே தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இதோட இந்த சீன் முடியுது. அடுத்ததா ஐஷுவோடைய அந்த டிஷ்ஷ நெடுமாறன் குப்பை தொட்டில போட்டார் இல்லையா? அத நினைச்சு அவங்க அப்செட்டா பீச் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அங்க வர வெற்றி அத பத்தி தெரியாம, "என்ன அப்பா பார்த்து அசந்துட்டாரா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஐஷு ரொம்ப சந்தோஷம். கடுப்புல ஏதாவது சொல்லிட போறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஐஷு அவரு ஸ்மெல் கூட பண்ணாம தூக்கி போட்டாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெற்றிட்ட கேட்குறாங்க, "நீ மட்டும் எப்படி ஸ்மெல் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற?" அப்படின்ட்டு. வெற்றி வந்து, "அது எங்க அப்பாட்டருந்து வந்தது" அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறம் கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாரியே பேசுறாரு அப்பாவ பத்தி. ஐஷு என்ன சொல்றாங்கன்னா, "அப்பா வந்து நமக்கு ஏதாவது பண்ணுனா மட்டும் தான் அப்பாவா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஆனா வெற்றி என்ன சொல்றாருன்னா, "உங்களுக்கு அத பத்திலாம் தெரியாதுங்க. நானும் எங்க அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா?" அப்படின்ட்டு சொல்றாரு. சொல்லிட்டு அப்பாவ பத்தின அந்த ஃப்ளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, "எங்க அப்பா பேரு சிதம்பரம். ரொம்பவே நல்ல மனுஷன். ஆனா அவருக்கு ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு நோய் இருந்ததுனால, ஊர்ல வந்து பல பேரும் அவர்ட்ட எல்லா வேலையும் வாங்கிட்டு, பணத்த சரியா குடுக்க மாட்டாங்க. சில பேர் வந்து குடுக்காமலே விட்டுருவாங்க. அவர ஏமாத்திருவாங்க" அப்படின்ட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, என்னதான் ஊர்க்காரங்க என்ன சொன்னாலுமே, "எங்க அப்பா எங்ககிட்டலாம் ரொம்ப பாசமா இருப்பாரு. நல்லா எங்க கூடலாம் விளையாடுவாரு" அப்படின்ட்டு சொல்லுவாரு. "நல்ல உழைப்பாளி அப்பா" அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாரு. பட் அவர எல்லாரும் ஊர்க்காரங்க நல்லா ஏமாத்திருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. மேலும் அப்பாக்கு சமையல் பண்றதுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும், கோயில் மற்றும் ஃபங்ஷன்ஸ்லலாம் அவரு சமையல் பண்ணுவாரு. ரொம்ப தூரத்துல இருந்துலாம் ஆட்கள் வந்து சாப்பிட்டு போவாங்க. அப்படி சொல்லும்போது நமக்கு ரொம்ப பணக்கார ஒரு ஆளும் வந்து சாப்பிடுற மாரியும் காட்டுறாங்க. அவரு கஞ்சா கருப்பு அவர்கள வேலைக்கு வர சொல்லி கேட்குற மாரி நம்மளுக்கு தெரியுது. ஆனா அதுக்கு அவரு மறுப்பு தெரிவிக்கிறாரு. இருந்தாலும் தன்னுடைய விசிட்டிங் கார்ட அவர் கையில குடுக்குற மாரி நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குதுங்க. மேலும் ரொம்ப ப்ராப்ளம் எப்போ ஆச்சு அப்படின்னாக்கா, வெற்றியுடைய ஒரு பெரியப்பா இருக்கிறாரு. அதாவது சிதம்பரமுடைய அண்ணன். ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி குடிச்சுட்டு, இந்த சூதாட்டம் அதெல்லாம் விளையாண்டு எல்லாத்தையுமே இழந்துர்றாரு. அது மட்டும் இல்லாம குடிச்சு குடிச்சு இறந்துர்றாரு. ஆனா, கடன் குடுத்தவங்க அவருடைய பாடி எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. பணத்த திரும்ப குடுத்தா தான் எடுக்க விடுவோம் அப்படின்னு சொன்னதுனால, சிதம்பரம் வேற வழி இல்லாம அண்ணனுடைய கடனெல்லாம் தான் தர்றத ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பாடிய எடுக்க விடுறாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து கடன் குடுத்த எல்லாருமே அவர ரொம்ப தொல்ல பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அது தாங்க முடியாம தான் அவர் வந்து ஊர விட்டு கிளம்புறாரு. வீட்ல வந்து நான் வந்துருவேன் 1 வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாரு. பணம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா போனவரு அதுக்கப்புறம் வரவே இல்ல அப்படிங்கிற மாரி நம்ம வெற்றி சொல்றாரு. அம்மா வந்து குடும்பத்த காப்பாத்துறதுக்காக தனியா கஷ்டப்படுறத பார்த்து தானும் வேல பார்க்க ஆரம்பிச்சதாவும், அது கூட பரவால்ல. ஆனா அம்மாவ ஊர்க்காரங்க ஏசுறது, பேசுறது தான் அம்மாவால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாரு. மேலும் எப்படியோ கஷ்டப்பட்டு அவரு வந்து குடும்பத்தையும் பார்த்துக்கிறாரு. அதே நேரம் தங்கச்சியும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புற மாரி நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ இதுதாங்க ஃப்ளாஷ்பேக். இதெல்லாம் சொல்லி முடிக்கிறாரு. அதோட நமக்கு வந்து இந்த எபிசோடே முடிச்சுடுறாங்க.
வெற்றி தன்னுடைய அப்பா பத்தின அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்ற இடத்துல நம்மளுக்கு கம்ப்ளீட்டாவே ஏஐ மற்றும் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல யுக்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, கிளியராவும், நல்ல ஷார்ட்டாவும் சொல்றதுக்கு அது நல்லாவே பயன்பட்டுருக்கு. மேலும் ஃப்ளாஷ்பேக்ல சிதம்பரத்துக்கு அந்த விசிட்டிங் கார்டு குடுக்குற அந்த ஆளு ரகுபதி தான் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு புரியுது. ஸோ ரகுபதியால சிதம்பரத்த கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறத வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்க போறோங்க. அது மட்டும் இல்லாம அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு கெஸ் கொஞ்சம் இருக்கு. என்னன்னா நெடுமாறன் அவர்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கிறாரு. அப்படி என்ன பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இதுதான் இந்த எபிசோட் பத்தின நம்ம ரிவ்யூ. ஸோ நம்மளுடைய இன்றைய ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணீங்களா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மள மாரி சின்ன சேனலுக்கும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேலும் ஒரு வீடியோல பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய்.